நேத்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றார், இவங்க தொடர்ந்து அவையை நடத்த விடாமல் தடுப்பதற்கு தான் இங்க விளம்பரத்துக்காக அதிமுக இது மாதிரி செய்யறாங்கன்னு சொல்றார். திமுகவை சேர்ந்த முதல்வர் அவர்களே, இன்னைக்கு சட்டசபையில நீங்க வரலாற்றை போய் லைப்ரரியில எடுத்து பார்க்கணும். எல்லாரும் இதுவரைக்கும் அதிகமாக வெளிநடப்பு செய்ததும் அவையை நடத்த விடாமல் தடுத்ததும் திமுக தான் என்பது வரலாறு சொல்லும். அந்த அளவு ஒரு சட்டசபையை நடத்த விடாம ஒவ்வொரு முறையும் அனைவரும் வெளிநடப்பு செய்வதும் அந்த சட்டசபையை நடத்த விடாமல் எல்லா விதத்திலையும் ட்ரபிள் கொடுக்கிறது திமுக தான் இன்னைக்கு முதல்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதிமுக மக்கள் பிரச்சனையை பேச நீங்க இத விளம்பரம் தேடுறீங்க அப்படின்னு எப்படி முதல்வர் சொல்றாரு? சட்டையை கிழிச்சுக்கிட்டு ஒரு விளம்பரம் தேடினாரே முதல்வர், அதுதான் உச்சபட்ச விளம்பரம். அதை விட இங்க எந்த விளம்பரமும் இங்க நடக்கல. இவங்க நான் பாத்துக்கிட்டு அந்த கண்ணியமாக மக்கள் பிரச்சனையை பேசதான் சட்டசபைக்கு போனாங்க. ஆனா தடுத்ததுனால எல்லாம் ரொம்ப அமைதியான முறையில தான் வெளிநடப்பு பண்ணி வெளியே வராங்க. ஆனா உதயகுமார் அவர்களை மட்டும்தான் குண்டு கட்டா தூக்கிட்டு வந்தாங்க. அதை தவிர வேற என்ன மீறல் அங்க நடந்திருக்கு? என்ன அங்க விளம்பரம் நடந்திருக்கு? கிளியாத சட்டையை கிழிச்ச சட்டையா கொண்டு எல்லா பத்திரிகையும் வாங்க வாங்கன்னு காமிச்சாரு. அதுதான் உச்சபட்ச விளம்பரம். அதை விட இங்க எந்த விளம்பரம் தேவையில்லை. அதிமுக என்ன புதுசா விளம்பரம் தேவையா? கடந்த 50-60 ஆண்டு காலமா அவங்களும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான். புரட்சி தலைவர் புரட்சி தலைவிக்கு அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில தொடர்ந்து ஆட்சி நடக்கிறதா. இனிமேல புதுசா இந்த கட்சிக்கு விளம்பரம் வேணும்ன்றதுல ஒண்ணுமே கிடையாது. அப்ப முதல்வர் அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை குறிப்பறிந்துதான் பேசுறாரா? அதே மாதிரி சட்டசபையில இன்னைக்கு தடுக்கிறாங்க அப்படிங்கிறாரு. கொஞ்சம் பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கணும். கடந்த முறை நம்ம அண்ணன் சபாநாயகர் அவர்கள் இருந்த பொழுது திமுகவை சேர்ந்தவர்கள் அவரை புறந்தள்ளி அந்த சபாநாயகர் இருக்கையிலேயே கூகா செல்வம் அமர்ந்தார். அதுக்கு அடுத்தது ரங்கநாதன் அமர்றாரு. இதை விட ஒரு சட்ட விதிமீறல் எங்கேயாவது நடக்குமா? ஒரு சபாநாயகர் சேர்ல போய் உட்கார அனுமதி அவங்களுக்கு யார் கொடுத்தாங்க? இது போல அதிமுக ஏதாவது ஒரு சின்ன உதாரணம் இது வரைக்கும் செய்திருக்கிறார்களா சட்டசபையில? அப்படி இருக்கும் பொழுது மக்கள் பிரச்சனையை பேச விடாமல் தடுப்பதற்கு திமுகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது என்பதை நான் கண்டிப்பாக இந்த நேரத்தில் சொல்றேன். அது மட்டும் இல்லை, இந்த போராட்டம் இதோட முடிஞ்சிடும் மட்டும் யாரும் நினைக்க கூடாது. அதிமுகவும் தொடர்ந்து போராட்டத்தில் இருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அனைத்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேற்று கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். நாளை ஆளுநர் RN ரவியை 12 மணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் நேரடியாக சென்று சந்திக்க இருக்கிறோம். அதனால நிச்சயமாக இந்த போராட்டம் நிச்சயம் நல்ல ஒரு தீர்வு வர வரைக்கும் இதை நிச்சயமாக இது நடத்துவோம். இப்போ சிபிசிஐடி வழக்கு அப்படின்றாங்க. சிபிசிஐடி இதுவரைக்கும் வழக்கு எடுத்து எந்த வழக்குக்கு இதுவரைக்கும் தீர்வு வந்திருக்கிறது? உண்மை நிலை வெளியே வர வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐ வழக்காக நிச்சயமாக மாற்ற வேண்டும். அதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியா இருக்கிறது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உறுதியா இருக்கிறது. அதை சிபிஐ வழக்காக மாற்றினால்தான் அங்க என்ன நடந்தது என்ற உண்மை நிலை நிச்சயமாக தெரிய வரும். ஏன்னா இன்னைக்கு ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களே அதுக்கு உடந்தையாக இருந்து அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சுவதற்கும் சரி, இந்த அளவு உயிர் சேதத்திற்கும் முழு பொறுப்பு திமுக தான் ஏத்துக்கிறோம்.